ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹோல்டிங் கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல்டிங் கம்பெனி இந்த ஒரு சம்மை வச்சு நம்ம சில சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு இங்கே 4th யூனிட்டில் இருக்குது. ஸோ ஹோல்டிங் கம்பெனினா என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஹோல்டிங் கம்பெனினா when a company purchases and holds majority of shares of another company. ஒரு கம்பெனி பர்ச்சேசஸ் அண்டு ஹோல்ட்ஸ், பர்ச்சேஸ் பண்ணியது உடனே விற்கிறதுக்காக இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக அது நம்ம இன்னொரு கம்பெனி ஷேர்ஸை அதிகமான லெவலில் வாங்கும்போது இந்த பர்ச்சேசிங் கம்பெனி இஸ் கால்டு ஹோல்டிங் கம்பெனின்னு போயிருங்க. ஸோ when a company purchases and holds majority of shares of another company, the purchasing company is called holding company. இது ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். Then subsidiary company, when a company sells its majority shares to another company, the selling company is called subsidiary company. ஸோ இங்கே வந்து ஹோல்டிங் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுங்கிறோம். இங்கே ஒரு கம்பெனி அதனுடைய ஷேர்ஸை அதிகமான லெவலில் இன்னொரு கம்பெனி விற்கும்போது அந்த விற்கிற கம்பெனி பேர் இங்கே சப்சிடரி கம்பெனி அப்படிங்கிறோம். ரெண்டு மீனிங்லையும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வரும். அது என்னன்னு பார்க்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் ஷேர்ஸுங்கிறது மோர் தென் 50%. எக்ஸாக்டாக 50% இருக்குன்னா அது மெஜாரிட்டி கிடையாது. ஸோ மோர் தென் 50%. அப்போ 51% to 100%. ஸோ இந்த பிரேக்கப்பில் இருந்துச்சுன்னா அது நமக்கு இங்கே அந்த பர்ச்சேஸ் பண்ண இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த பிரேக்கில் இருக்கிறப்ப அது ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டு நமக்கு தெரியும் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ரெண்டு கம்பெனிஸ். ஸோ அமேசான் கம்பெனி பர்ச்சேசஸ் ஷேர்ஸ் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 lakh ஷேர்ஸ் இருக்குது, இஷ்யூட் ஷேர்ஸ். ஃப்ளிப்கார்ட்டில் ஆத்தரைஸ் ஷேர்ஸ் நிறையா இருக்கலாம், பட் இஷ்யூட் ஷேர்ஸ் 1 lakh ஷேர்ஸ் இருக்குது. அதில் 60,000 ஷேர்ஸ் வந்து அமேசான் கம்பெனி வாங்கினால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 60% வரும். அப்போ மெஜாரிட்டி ஷேர்ஸ் இந்த அமேசான் கம்பெனி ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் வாங்குறாங்கன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஹோல்டிங் கம்பெனிங்கிறது அமேசான் கம்பெனி, சப்சிடரி கம்பெனிங்கிறது ஃப்ளிப்கார்ட் கம்பெனி. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதனால் அது மெஜாரிட்டி ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதனால் ஹோல்டிங் கம்பெனிங்கிறோம். ரிமைனிங் ஷேர்ஸ் இந்த குரூப்பில் இருக்கும். ஸோ அங்கே சப்சிடரி கம்பெனி அப்படிங்கிறோம். என்ன பெனிஃபிட்ஸ் இதனால் அப்படின்னா, ஹோல்டிங் கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஹோல்டிங் கம்பெனிக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும், ஷேர்ஸ் அதிகமாக வச்சுருக்கறனால. தென் அவங்க மோர் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் அப்பாயின்ட் பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலிங் பவர் ஆஃப் ஃப்ளிப்கார்ட் இஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அமேசான். ஸோ அமேசான் ஃபுல்லாகவே டோட்டலாக அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்போ அமேசானோட பிரான்ச்சு மாதிரி இது நம்ம இங்கே ஃப்ளிப்கார்ட் கம்பெனியை ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ இது ஹெட் ஆஃபீஸ், இது பிரான்ச். ஸோ சில பாயிண்டில் நம்ம இந்த கான்செப்ட் வச்சு தான் நமக்கு இங்கே சம்மர் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ இது ஹெட் ஆஃபீஸ், இது பிரான்ச். ஸோ அந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி. ஸோ இந்த 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இதை நமக்கு இங்கே சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் இது. ஸோ இப்போ நம்ம இங்கே மெயின் சம்முக்கு போயிடலாம். சம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸசைஸில் அது ஒரு சம் எடுத்துருக்கோம். The following are the balance sheets of H Limited and S Limited on 31/3/2019. ஸோ இங்கே டேட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 31/3/2019 க்ளோசிங் இருக்குது. அப்போ இது க்ளோசிங்னா ஸ்டார்டிங் வந்து 1/4/2018 இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைபிலிட்டிஸ், அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ லைபிலிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி ஹெச் லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி, எஸ் லிமிடெட் சப்சிடரி கம்பெனி. அசெட்ஸ் அதே மாதிரி ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி இருப்பாங்க. இப்போ ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சப்சிடரி கம்பெனியில் இருக்குதுன்னு பார்ப்போம். 2,50,000 கேபிட்டல் இருக்குது, 10 rupees ஷேர்ஸுங்கிறாங்க. அப்போ 10ஆல் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25,000 ஷேர்ஸ் வரும், 25,000 ஷேர்ஸ் வரும். அதில் ஹெச் லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ வாங்கியிருக்கான்னு பார்ப்போம். அது நம்ம இங்கே எங்கே தெரியும்னா அசெட் சைடில் தெரியும். ஹோல்டிங் கம்பெனி அந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் 15,000 ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் 15,000 ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 5,000 ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அவங்க 2 lakhs நம்ம இங்கே பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு இங்கே இந்த பாயிண்ட் இங்கே பின்னாடி வரும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் 15,000 ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் இங்கே யார் பண்ணுறா? ஹெச் லிமிடெட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் இவங்களை ஹோல்டிங் கம்பெனிங்கிறோம், இதை சப்சிடரி கம்பெனிங்கிறோம். இதே மாதிரி சப்சிடரி கம்பெனி வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது இங்கே வரும், அது அவங்களோட அசெட்டாக இருக்கும். இது இவங்களோட அசெட். இது பேலன்ஸ் ஷீட், நம்மளுடைய மெயின் ஆன்சரே கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் தான். அந்த ஆன்சரில் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் வரக்கூடாது. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க, நான் பின்னாடியே சொல்கிறேன். ஸோ வேறு இன்ஃபர்மேஷன் இதில் நமக்கு இங்கே ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேபிள்ஸ் அண்ட் லிக்விடிட்டாஸ். இங்கே குட்வில், இன்டேஞ்சபிள் அசட்ஸ் சொல்லிட்டு குட்வில் இருக்குது, ஃபிக்ஸட் அசட்ஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். பில்ஸ் ரிசீவபிள் இங்கே இல்லை, எஸ் லிமிட்டெடுக்கு வர வேண்டியதுன்னு இருக்குது, சன்ட்ரி டேட்டாஸ் இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், H Limited acquired shares of S Limited on 1/12/2018. ஸோ 1/12/2018 இந்த 15,000 ஷேர்ஸ் வாங்குகிறாங்க. ஸோ அந்த இதுதான் மெயின் பாயிண்ட் இது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே சில கால்குலேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். 1/12/2018. அடுத்தது பில்ஸ் பேபிள் ஆஃப் H Limited வாஸ் ஹோலி இன் ஃபேவர் ஆஃப் எஸ் லிமிடெட். இது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இது இன்டர் கம்பெனி ஓயும் செஞ்சிடும், ஹோல்டிங் கம்பெனிக்கும் சப்சிடரி கம்பெனிக்கும் இடையில் நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே இன்டர் கம்பெனி ஓயிங்ஸ் ஆர் மியூச்சுவல் ஓயிங்ஸ். இந்த சம்மில் ஹோல்டிங் கம்பெனி சம்மில் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹோல்டிங் கம்பெனியை ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம், சப்சிடரி கம்பெனியை ஒரு பிரான்ச் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்டிங் கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்சுக்கு அனுப்புகிறப்ப நம்ம வந்து அது காஸ்ட்டில் தான் அனுப்புவோம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் வந்து ஹோல்டிங் ஹெட் ஆஃபீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பிரான்ச்சோட அசட் லைபிலிட்டிஸ்லாம் சேர்த்தா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து ஒரே கம்பெனியை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த மாதிரி டிரான்சாக்ஷன், இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே மட்டும் நடக்கிற டிரான்சாக்ஷன் எதுவாக இருந்தாலும் அதை எலிமினேட் பண்ணுறோம், ஈக்குவலாக எலிமினேட் பண்ணுறோம். அந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று பில்ஸ் பேயபிள் பற்றி, இன்னொன்று டெட்டாஸ். பில்ஸ் பேயபிள் ஹெச்சுக்கும் எஸ்ஸுக்கும், டெட்டாஸ் வந்து எஸ் லிமிட்டெடுக்கும் ஹெச் லிமிட்டெடுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டாக் ஆஃப் ஹெச் லிமிட்டெட் இன்க்ளூட்ஸ் ₹10,000 worth of goods bought from S Limited on which the later company has made a profit of 25% on cost. நல்லா கவனிங்க, ஸ்டாக் ஆஃப் ஹெச் லிமிட்டெட் இன்க்ளூட்ஸ் ₹10,000 worth of goods bought from S Limited. எஸ் லிமிட்டட்லேருந்து ஹெச் லிமிட்டெட் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ? 10,000. எஸ் லிமிட்டெட் இவங்களுக்கு குட்ஸ் ஸ்டாக்கை விற்றுருக்காங்க. ஸோ விற்கும்போது கண்டிப்பாக நமக்கு இங்கே ப்ராஃபிட்டில் தான் விற்பாங்க. ஆனால் நம்ம பிரான்ச்சுக்கும் ஹெட் ஆஃபீஸ் நடக்கிறதுல ப்ராஃபிட் இருக்காது. அதனால் அந்த ப்ராஃபிட்டை மட்டும் எலிமினேட் பண்ணுறோம். இங்கே எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு சம்பளம் சொல்லியிருக்காங்க. வீச் இந்த லேட்டருங்கிறது இங்கே சப்சிடரி கம்பெனி எஸ் லிமிட்டெட் ஹேஸ் மேட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 25% ஆன் காஸ்ட். காஸ்ட்டில் 25% வச்சு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நம்ம இதை எலிமினேட் பண்ணணும். ஏன்னா இதுவும் இன்டர் கம்பெனி ஓயிங்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டாக் வந்து நமக்கு இங்கே ஹோல்டிங் கம்பெனியில் 1,60,000 இருக்குது. இந்த 1,60,000க்குள்ளே இவன்ட்டு வாங்கின ஹோல்டிங் சப்சிடரி கம்பெனிட்டு வாங்கின 10,000 உள்ள ஸ்டாக் இருக்குது. சப்போஸ் 10,000 ஸ்டாக் வாங்குகிறான், அதில் 5,000 தான் இப்போக்கு இருக்குன்னா அந்த 5,000 இருக்கிற ப்ராஃபிட் மட்டும் தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். இப்போ 10,000 ஃபுல்லாகவே இருக்குங்கிறாங்க. இப்போ 10,000க்குள்ள ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை மட்டும் நம்ம இங்கே எலிமினேட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாம பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் 4 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு என்ன சம் இது? ப்ரிப்பேர் த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுதான் மெயின் ஆன்சர். இதுதான் நம்ம இங்கே ஆன்சரை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்து சம்முக்குள்ளே போகலாம். இப்போ 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பில்ஸ் பேயபிள் இருக்குது, டேட்டாஸில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இன்டர் கம்பெனி ஓஎஸ் இருக்கணும், அது ரெண்டுமே எலிமினேட் பண்ணணும். இதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது, ப்ராஃபிட் எலிமினேட் பண்ணுறோம். ஸோ இப்போ சம் நம்ம ஸ்டெப்புக்குள்ளே போகலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே என்னென்ன ஸ்டெப்ஸ் நமக்கு இங்கே ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ ஃபஸ்ட்டு ஒன். ஸோ ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஹோல்டிங் கம்பெனிக்கும் மைனாரிட்டிக்கும்
உள்ள ரேஷியோ. இதை வச்சு தான் நம்ம இங்கே இந்த ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதனால் அந்த ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கும். அடுத்து ரெவன்யூ ப்ராஃபிட்டு கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச அப்புறம் இந்த ரேஷியோ அப்ளை பண்ணி நம்ம ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ, சப்சிடரி கம்பெனி மைனாரிட்டிக்கு எவ்வளோ நம்ம பிரித்து கொடுக்குறோம். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். ஸோ இது ஒரு கால்குலேஷன், மெயின் கால்குலேஷன்ஸ். இது ரெண்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா இது நம்ம தப்பு இல்லாமல் பண்ணிடலாம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இதுவும் நமக்கு இங்கே இது ரெண்டும் கரெக்டாக பண்ணும்போது இது கரெக்டாக பண்ணிடலாம். கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட். இதுக்கப்புறம் இந்த கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சின்ன சின்ன ஒர்க்கிங் இருக்கும். அது சம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ பார்க்கலாம். ஸோ அது நமக்கு இங்கே ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் எஸ் லிமிட்டட் நமக்கு இங்கே எஸ் லிமிட்டடில் ஷேர் கேபிட்டல் 2,50,000 இருக்குது. ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees. ஸோ 25,000 ஷேர்ஸ் வந்து எஸ் லிமிட்டடில் இருக்குது. அப்போ எஸ்டிமேட் 25,000 ஷேர்ஸில் 15,000 ஷேர்ஸ் நமக்கு இங்கே ஹெச் லிமிட்டட் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு சம்மில் அசட் சைடில் இருக்குது. சம்மில் நம்ம பார்த்தோம் அசட் சைடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 15,000 ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிட்டட் அப்படின்றது. நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இதை நம்ம பின்னாடி ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 15,000 ஷேர்ஸ் வந்து ஹெச் லிமிட்டட் வாங்கிட்டாங்கன்னா, மெஜாரிட்டி ஷேர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா மீதி மைனாரிட்டி 10,000 ஷேர்ஸ் இருக்கும். 25,000 வந்து 15,000, ஸோ 10,000 ஷேர்ஸ். இது மைனாரிட்டி அப்படிமா. இப்போ இவங்களுக்கு சேர வேண்டிய கேபிட்டல் அமௌண்ட், ப்ராஃபிட் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம்னா அதுதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இந்த கால்குலேஷன் பேர். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அமௌண்ட் பேயபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல், ப்ராஃபிட், கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட் டு த மைனாரிட்டி குரூப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். அதுதான் நமக்கு இங்கே மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு பேர். ஸோ அதுக்குள்ளே ரேஷியோ பார்த்துருவோம். இந்த 15,000 இந்த 10,000 இவங்களுக்குள்ள ரேஷியோ 15,000 10,000. ஸோ 3:2 ரேஷியோ வருது. ஸோ இதுதான் நமக்கு இங்கே ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. இதை வச்சு தான் நமக்கு இங்கே அடுத்த ஒர்க்கிங்ஸ் ரெவன்யூ ப்ராஃபிட், கேபிட்டல் ப்ராஃபிட் பிரிப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு ரேஷியோ கால்குலேஷனுக்கான ஒரு இது. அடுத்தது ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் நம்ம இந்த சம்மில் எவ்வளோ இருக்குது, அது யார் யாருக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்க்குறோங்க. ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சம்மில் ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஃபிட்னு வரப்போ கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட் பிரிக்கும்போது நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் முக்கியமான பாயிண்ட் இது தான். இந்த சப்சிடரி கம்பெனியோட கேபிட்டல் நம்ம இங்கே 25,000, 15,000, 10,000 சொல்லிட்டு ஷேர் மைனாரிட்டி, ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி சப்சிடரி கம்பெனியோட ப்ராஃபிட்டை தான் இங்கே நம்ம எடுத்துக்கணும் கால்குலேஷனுக்காக. இதெல்லாம் லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் ஹோல்டிங் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தான் எடுத்துக்கணும். இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டு மட்டும், சரிங்களா? ஸோ அந்த கேபிட்டல் ஏற்கனவே நம்ம இங்கே டிவைட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது ப்ராஃபிட் இருக்குது, ரிசர்வ் இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ் 95,000, ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு இருக்குது. இப்போ ப்ராஃபிட் ஃபார் த இயர் தான் நம்ம இங்கே ரெவன்யூ ப்ராஃபிட்டை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் 1,20,000. இப்போ ரெவன்யூ ப்ராஃபிட் ஃபார் த இயர் 1,20,000 அப்படின்னா ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு அர்த்தம். அந்த 12 மாதத்துக்கான ப்ராஃபிட்டு 14/18 31/3/2019 இந்த 12 மாதத்துக்கான ப்ராஃபிட். இதில் கேபிட்டல் ப்ராஃபிட் இருக்கும், ரெவன்யூ ப்ராஃபிட் இருக்கும். சம்மில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பொறுத்து இருக்கும். ஸோ இப்போ இதில் எவ்வளோ ரெவன்யூ ப்ராஃபிட், எவ்வளோ கேபிட்டல் ப்ராஃபிட்னு பார்க்கணும் இந்த 1,20,000. அதுக்கு தான் நம்ம இங்கே டேட் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் லிமிட்டட் அக்வயர்டு ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிட்டட் ஆன் 1/12/2018. இதுதான் நமக்கு அந்த க்ளூ ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கா. கேபிட்டல் எவ்வளோ, ரெவன்யூ எவ்வளோ. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 3 பாயிண்ட் வரும் இதில். இந்த ப்ராஃபிட்டை பிரிக்கிறப்ப அது 3ஐயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த 3 மாடல் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து மிடில் ஆஃப் த இயர் இந்த சம்மில் இருக்கிற மாதிரி நம்ம இங்கே டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டேட் ஆஃப் அக்யூசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் 1/12/2018 அப்படிங்கிறாங்க, சரிங்களா? 1/12. அப்போ என்ன அர்த்தம் இங்கே, இந்த டேட்டுக்கு அப்புறம் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட், இந்த டேட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்
இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாமே ரெவன்யூ ப்ராஃபிட். இந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இதில் வந்து ஃபுல்லாக ஏர்ன் பண்ணியிருக்க ப்ராஃபிட்லாம் கேபிட்டல் ப்ராஃபிட். இவ்வளோ தான் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் கேபிட்டல் ப்ராஃபிட், இதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட். இப்போ நம்ம ரெவன்யூ ப்ராஃபிட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடினா 1/12 முன்னாடினா 30/11, அதாவது பிகினிங் டேட் 1/4/2018 30/11/2018 வரைக்கும் உள்ளது கேபிட்டல் ப்ராஃபிட். அப்புறம் 1/12/2018 இந்த டேட் வரைக்கும் இருக்கிற ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட் வரும். இது ஒரு மாடல். இப்போ நம்ம பார்க்குற சம்மில் இந்த மாடல் தான் இருக்குது. இது மிடில் ஆஃப் த இயர் எந்த டேட்டில் வேணால் இருக்கலாம். அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிற ப்ராஃபிட் கேபிட்டல் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணிக்கிற ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிறோம். இப்போ இதுவே அட் த பிகினிங் ஆஃப் த இயராக இருந்தால், டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயராக இருந்தால், சப்போஸ் 1/4/2018 இதுலேருந்து 31/3/2019 இதுதான் 1 இயர். இந்த பிகினிங்கில் இந்த 60% 70% ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணியிருக்க ப்ராஃபிட், சப்சிடரி கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்க ப்ராஃபிட் நல்லா கவனிச்சுக்கோங்க. சப்சிடரி கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்க ப்ராஃபிட் கேபிட்டல் ப்ராஃபிட், சப்சிடரி கம்பெனி இதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுற 1 இயர் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணியிருக்க ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட். இந்த ரேட்டுக்கு அப்புறம் இது ஒரு பாயிண்ட்டாக வரும். இது இப்போ இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா போன வருஷோட பழைய ரிசர்வ்ஸ் இருக்கும். அது மாதிரி போன வருஷம் நம்ம இங்கே ப்ராஃபிட் அக்குமுலேட் ஆகிருக்கும், அதெல்லாம் நமக்கு இருந்தால் அதெல்லாம் கேபிட்டல் ப்ராஃபிட். அது மாதிரி எதுவும் போன வருஷம் இல்லைன்னா அது கேபிட்டல் ப்ராஃபிட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த வருஷம் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் எல்லாமே ரெவன்யூ ப்ராஃபிட். போன வருஷம் வரைக்கும் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் அக்குமுலேட்டட் ரிசர்வ் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டில் இருந்தால் அது கேபிட்டல் ப்ராஃபிட். இது ஒரு பாயிண்ட்டாக வரும். அடுத்தது அட் த எண்ட் ஆஃப் த இயர், டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்தால் நமக்கு எந்த ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கணும். 1/4/2018 31/3/2019 இந்த டேட்டில் இந்த ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஹோல்டிங் கம்பெனி ஸ்டேட்டஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா இப்போ இதுதான் க்ளோசிங் டேட். அப்போ இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ண எல்லா ப்ராஃபிட்டுமே இங்கே கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ இந்த ஒரு பாயிண்டில் ரெவன்யூ ப்ராஃபிட், ஆர்பினா ரெவன்யூ, நோ ரெவன்யூ ப்ராஃபிட். இதில் ரெவன்யூ ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது. எல்லா ப்ராஃபிட்டுமே இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட், இது இங்கே ஏர்ன் பண்ண ப்ராஃபிட், இது வரைக்கும் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்லாம் கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ இந்த 3 தான் நமக்கு இங்கே வரும். இந்த சம்மில் நமக்கு இந்த பாயிண்ட் வரும். அப்போ நமக்கு தேவை இப்போ கால்குலேஷன் ரெவன்யூ ப்ராஃபிட் கால்குலேஷன்ஸ். அப்போ நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஸோ 1 இயர்க்கான ப்ராஃபிட் இந்த 1,20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1/12/2018 31/3 இந்த ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்னா ரெவன்யூ ப்ராஃபிட் 4 மாதம் இருக்குங்க. ஸோ 4 மாதம் இது 1,20,000ங்கிறது 12 மாதத்துக்குனா 4 மாதத்துக்கு எவ்வளோ, 12 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ 40,000 நமக்கு இங்கே ரெவன்யூ ப்ராஃபிட். இந்த ரெவன்யூ ப்ராஃபிட்டு இது தவிர வேறு எதுவுமே இந்த சம்மில் இல்லை. லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் இதில் இல்லை. அதனால் இதுதான் டோட்டல் ரெவன்யூ ப்ராஃபிட். இந்த டோட்டல் ரெவன்யூ ப்ராஃபிட் என்ன பண்ண கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணி ஹோல்டிங் கம்பெனிக்கு அவங்ககிட்ட இருக்கிற அந்த 5,000 ஷேர்ஸ்க்கான ப்ராஃபிட் எவ்வளோ, இவன்கிட்ட 10,000 ஷேர்ஸ் இருக்குது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், அவனுக்கான ஷேர் ஒன்று பிரிக்கணும். அதுக்கு தான் இந்த ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். ஸோ 40,000 ஹோல்டிங் கம்பெனிக்கான அந்த ஷேர் வந்து 3ல் 5 பங்கு இருக்குது, 5ல் 3 பங்கு இருக்குது, 3 டைம்ஸ் ஆஃப் 5. ஸோ இப்போ நமக்கு இங்கே 24,000 rupees நமக்கு இங்கே ஹோல்டிங் கம்பெனிக்கு சேர வேண்டிய ப்ராஃபிட். இங்கே ஸோ 2/5 டைம்ஸ் நமக்கு இங்கே இதில் மைனாரிட்டி ஷேர்ஸ், அதாவது 3 + 2 5 இங்கே வரும். ஸோ இங்கே 2 வந்து மைனாரிட்டி ஷேருக்கான அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்போ 16,000 நமக்கு இங்கே இவனுக்கு சேர வேண்டிய ப்ராஃபிட். அப்போ இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம இங்கே மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்காக எடுத்துக்கிறோம். இந்த ப்ராஃபிட் நமக்கு இங்கே ஹோல்டிங் கம்பெனியோட ப்ராஃபிட், அது நம்ம இங்கே ரெவன்யூ ப்ராஃபிட். இது எப்போ நம்ம எங்கே எடுத்துக்கணுன்னா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுக்காக ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் போடுவோம். அதில் P&L அக்கௌண்ட்டோட ஆட் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டுக்காக ஒரு ஒர்க்கிங் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்னு, அதில் P&L அக்கௌண்ட் ஒரு ஹோல்டிங் கம்பெனியோட P&L அக்கௌண்ட்டோட இதை ஆட் பண்ண வேண்டியதாக. இது ரெவன்யூ ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும். அடுத்து கால்குலேஷன் 3 கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம இங்கே கேபிட்டல் ப்ராஃபிட்னால் நமக்கு இங்கே இந்த டேட்டுக்கு முன்னாடி 1/12க்கு முன்னாடி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட், அதாவது 8 மாதம் ப்ராஃபிட். ஸோ 1/4/2018 30/11/18 வரைக்கும் ஜென்ரல் ரிசர்வ் ஓப்பனிங்கில் இருக்குது, அதனால் அது கேபிட்டல் ப்ராஃபிட் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரல் ரிசர்வ் போன வருஷம் ரிசர்வ் இது,
ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இந்த 8 மாதம் இருக்குது. 8 மாதத்தில் இந்த 1,20,000 8 மாதத்துக்கான ப்ராஃபிட் எதுவும் பார்க்குறோம், அது 80,000. அப்போ 95,000 + 80,000 1,75,000 நமக்கு இங்கே இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் கால்குலேஷனாக நமக்கு கிடைக்கிற டோட்டல். இப்போ இதில் இருந்து நம்ம இங்கே மறுபடியும் நம்ம லெஸ் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. அதனால் இதுதான் டோட்டல் ப்ராஃபிட், கேபிட்டல் ப்ராஃபிட். அந்த டோட்டல் கேபிட்டல் ப்ராஃபிட்டை மறுபடியும் இதே 3:2 ரேஷியோவில் பிரித்து ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்க்கு எவ்வளோ பிரித்து போடுறோம். அதில் 1,75,000, ஸோ 3/5, ஸோ 1,05,000. இங்கே ரிமைனிங் அமௌண்ட் வரும், ஸோ 70,000. ஸோ இது வந்து எப்பயும் போல் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்கான அமௌண்ட். அது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு இது நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இந்த இது. ஆனால் இந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு கால்குலேஷன் நம்ம போடும்போது இதை மறக்காமல் யூஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கால்குலேஷனுக்கு இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் ஆஃப் H லிமிடெட் ஃப்ரம் சப்சிடரி கம்பெனியோட ப்ராஃபிட்டை பிரிக்கிறோம். அதுலேருந்து ஒரு போர்ஷன் கேபிட்டல் ப்ராஃபிட் வருது. இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டை நமக்கு இங்கே பிரிக்கிறப்ப 3:2 பிரிக்கிறப்ப காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு கால்குலேஷனுக்காக ஹோல்டிங் கம்பெனிக்கு சேர வேண்டிய அமௌண்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் சேர வேண்டிய அமௌண்ட்டை மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம இங்கே கேபிட்டல் ப்ராஃபிட், நம்ம இங்கே கால்குலேஷன்ஸ். இது முக்கியமான கால்குலேஷன்ஸ். ரெண்டும் தப்பு படாமல் இருந்தீங்கன்னா அடுத்த 2 கால்குலேஷன் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் நமக்கு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். ஸோ இங்கே நமக்கு இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து இப்போ 5,000 ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனி வாங்குகிறாங்க சப்சிடரி கம்பெனிலேருந்து. அமௌண்ட் பெய்ட் பை ஹோல்டிங் கம்பெனி H லிமிடெட் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் 15,000 ஷேர்ஸ் இன் S லிமிடெட். S லிமிட்லேருந்து 5,000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா H லிமிடெட் வந்து 2 lakhs. ஸோ 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணி இந்த 5,000 ஷேர்ஸை இங்கே ஹோல்டிங் கம்பெனி வாங்கியிருக்காங்க. இப்போ இது வாங்கினதுனால ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ், அது எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான் இந்த கால்குலேஷன்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே 2 lakhs நம்ம பே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 5,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் ஹோல்டிங் கம்பெனி. அப்போ ஹோல்டிங் கம்பெனி வாங்கினதுனால இவங்களுக்கு ஹோல்டிங் கம்பெனிக்கு சப்சிடரி கம்பெனிலேருந்து எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கிது, அந்த பெனிஃபிட் வந்து லாஸாக ப்ராஃபிட்டில் முடியுதான்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுதான் கால்குலேஷன் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில் அப்படிங்கிறது. இப்போ இதில் நமக்கு இங்கே ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இங்கே பே பண்ண அமௌண்ட். நமக்கு என்ன கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 15,000 ஷேர்ஸ் இன் S லிமிடெட் 15,000 ரிட்டர்ன் ருபீஸ் ஈச் ஃபேஸ் வேல்யூ. ஸோ 1,50,000. இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். கேபிட்டல் ப்ராஃபிட் ஆஃப் H லிமிடெட் ஃப்ரம் S லிமிடெட். நம்ம இங்கே கேபிட்டல் ப்ராஃபிட்டை பிரித்தது இருக்கும். இங்கே கேபிட்டல் ப்ராஃபிட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 1,75,000 1,70,000 வந்து இதை பிரிச்சிருக்கோம் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதுதான் நமக்கு இங்கே காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கால்குலேஷன் எடுத்து வந்து போடுறோம். அது நமக்கு இங்கே 1,05,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2,55,000. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2 lakhs. இதிலேருந்து இந்த வருஷமே நமக்கு கிடைச்ச பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, 2,55,000 இருக்குது. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விட நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக வந்திருக்கு. அப்போ நமக்கு பெனிஃபிட்டுங்கிறது ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் ரிசர்வாக வச்சுக்கிறோம், கேபிட்டல் ரிசர்வ். இந்த சம்மில் நமக்கு இங்கே இந்த சம்மில் குட்வில் இருக்குது, அசெட் சைடில் குட்வில் இருக்குது. நீங்கள் சம்மில் பார்த்தீங்கன்னா அசெட் சைடில் குட்வில் வந்து 30,000, 20,000 சொல்லிட்டு 2 கம்பெனிக்கு இருக்குது. இது மாதிரி குட்வில் இருந்தால் இந்த கேபிட்டல் ரிசர்வோட காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலோடைய கேபிட்டல் ரிசர்வோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கேயே குட்வில் வருது அப்படின்னா, எப்போ குட்வில் வரும் அப்படின்னா அதையும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இங்கே 3 lakhs இருக்குது நம்ம பே பண்ண அமௌண்ட், ஆனால் நம்ம பெனிஃபிட் வந்து 2,55,000 தான் இருக்குன்னா 45,000 இங்கே நமக்கு லாஸ் ஆகும். இந்த லாஸ் நமக்கு இருந்தால் இங்கே குட்வில் போடுவோம். இதுவே நமக்கு ப்ராஃபிட் வந்தால் அது கேபிட்டல் ரிசர்வ். இங்கேயும் குட்வில் வந்துச்சுன்னா இந்த குட்விலையும் ஆட் பண்ணி இங்கே குட்வில் போட்டுக்கிட்டு அதை பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு கேபிட்டல் ரிசர்வ் வந்திருக்கு. அப்போ அதில் இருந்து இது ப்ராஃபிட்டு, குட்விலுங்கிறப்ப நமக்கு இங்கே லாஸுங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். அப்போ இந்த 50,000 அட்ஜஸ்ட் பண்ணோம்னா மீதி 5,000 தான் நமக்கு இங்கே இது ப்ராஃபிட்டு. 55,000 50,000ங்கிறது குட்வில். ஸோ லாஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதில் வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5,000 நமக்கு இங்கே
கேபிட்டல் ரிசர்வுக்கு ஃபார் கன்சால்டேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுக்காக ஒர்க்கிங் நம்ம போடும்போது ரிசர்வோட இதையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த 5000 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் கேபிட்டல் ரிசர்வில் நம்ம இங்கே சேர்த்துக்கணும். இது காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கால்குலேஷன்ஸ், இது மெயின் கால்குலேஷன்ஸ். இந்த ப்ராஃபிட்டை மறக்காமல் பண்ணிக்கணும், இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இது ரொம்ப ஈஸியான கால்குலேஷன்ஸ். இப்போ 5000 ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனி வாங்கிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 25,000ஸில் 5000 போச்சுன்னா 10,000 ஷேர்ஸ் தான் இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர்ஸ் 10,000 ஷேர்ஸ்க்கு 10 rupeesனால் 1 lakh இருக்கும். மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து 70,000. இது நம்ம இங்கே கேபிட்டல் ப்ராஃபிட்டில் ஒரு கால்குலேஷன் நம்ம போட்டிருக்கோம். மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் 16,000. இது நமக்கு இங்கே ரெவன்யூ ப்ராஃபிட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ ப்ராஃபிட்டில் இங்கே மைனாரிட்டி ஷேர் 16,000 இருக்கும். அதுவும் இங்கே மைனாரிட்டி ஷேர்ஸ் கேபிட்டல் ப்ராஃபிட் கால்குலேஷன்ஸ் இருக்கும், இங்கே 70,000. இது ரெண்டையும் நம்ம இங்கே மைனாரிட்டி ஷேர்ஸில் கேபிட்டலோட சேர்த்தோம் அப்படின்னா இதுதான் டோட்டல் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இது கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இங்கே காமிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு லயபிலிட்டி. இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் மெயின் கால்குலேஷனாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே இருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற சின்ன கால்குலேஷன், அதுக்கு சின்ன ஒரு ஒர்க்கிங் போட்டுக்கலாம். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இன் ஸ்டாக். நம்ம சம்மில் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இது சம்மோட லாஸ்ட் பாயிண்ட். ஸ்டாக் ஆஃப் ஹச் லிமிடெட் இன்க்ளூட்ஸ் 10,000 worth ஆஃப் கூட்ஸ் bought from H Limited on which the later company has made a profit of 25,000. இது என்ன பண்ணுறோங்க, இந்த ப்ராஃபிட் மட்டும் எடுத்து அதை எலிமினேட் பண்ணுறோம். அதுதான் இந்த ஒர்க்கிங். இது இப்போ இந்த ஒர்க்கிங் பாருங்கள். ஸ்டாக் ஒர்த் இன் ஹச் லிமிடெட் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் எஸ் லிமிடெட். ஹச் லிமிடெட் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் எஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து எங்கே இருக்குது, ஹச் லிமிடெடில் இருக்குது. 10,000 வந்து எஸ் லிமிடெட் விற்றுருக்கான். விற்கும் போது எஸ் லிமிடெட் விற்கும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் விற்றுருக்கான் எஸ் லிமிடெட். அதனால தான் செல்லிங் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ விற்றுருக்காங்கன்னா 25% அவன் காஸ்ட்டுங்கிற மெத்தடில் விற்றுருக்கான். அப்போ காஸ்ட் எவ்வளோ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும்னா 100ன்னு வச்சுக்கணும். இங்கே ஆன் காஸ்ட் அப்படின்னா 100 வந்து காஸ்ட்டாக வச்சுக்கணும். இங்கே ஆன் செல்லிங் ப்ரைஸ்னால் செல்லிங் ப்ரைஸை இங்கே 100ஆக வச்சுக்கணும். இங்கே ஆன் காஸ்ட்னால 100 நம்ம இங்கே காஸ்ட்டு, இதோட 25% ப்ராஃபிட் ஆட் பண்ணுறோம். ப்ராஃபிட் பி ஃபார் ப்ராஃபிட்டு. ஸோ 125 வந்து நமக்கு செல்லிங் பாயிண்ட்டோட பாயிண்ட். அப்போ நமக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸோட பாயிண்ட்டு. அப்போ இங்கே 10,000 rupees ஒர்த் குட்ஸ் நமக்கு இருக்குது. இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இது செல்லிங் ப்ரைஸில் இருக்குது. அப்போ இது செல்லிங் ப்ரைஸ் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணது 125. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ 25% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2,000 rupees. இதுதான் நமக்கு இங்கே எலிமினேட் பண்ண வேண்டியது. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் 2,000 rupees. இந்த 2,000 கன்சாலிடேட்டட் பேலன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அசட் சைடும் நம்ம இங்கே லெஸ் பண்ணி காமிக்கணும், லைபிலிட்டி சைடும் லெஸ் பண்ணி காமிக்கணும். அசட் சைடு எங்கன்னா ஸ்டாக்லேருந்து நம்ம இங்கே லெஸ் பண்ணி காமிக்கணும். லைபிலிட்டி சைடில் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடில் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் நமக்கு இங்கே ஹோல்டிங் மணி ப்ராஃபிட்லேருந்து நம்ம இதை லெஸ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இது அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்கான ஒர்க்கிங். இப்போ நம்ம மெயின் ஒர்க்கிங்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம இங்கே ஒர்க்கிங் நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன்னா நியூ பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் ஒர்க்கிங் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதிலேருந்து எடுத்து நம்ம கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இதை குயிக்காக பாருங்கள். இப்போ நம்ம மெயினாக எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் சம்மில் இருக்க பேலன்ஸ் ஷீட் பார்த்தா நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு ஒர்க்கிங் எடுக்கிறோம். இப்போ சம்மில் ஒர்க்கிங் நோட்ஸ் ஆரம்பிக்கிறப்ப சம்மில் லைபிலிட்டி சைட்லேருந்து வாங்க ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சாச்சு. இந்த இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஹோல்டிங் மணியை ஷேர் கேபிட்டல்லேருந்து அப்படியே ஒவ்வொன்றா வரலாம். ஸோ இங்கே ஹோல்டிங் மணி ஷேர் கேபிட்டல் 6 lakhs இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம இங்கே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நோட்ஸ் அதுதான். ஸோ நோட்ஸ் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல். ஸோ ரெண்டாவது பாருங்கள், ஒன்லி ஹெச் லிமிடெட் ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் எடுக்கணும், சப்சிடி கம்பெனி எடுக்கக்கூடாது. ஸோ 60,000 ஷேர்ஸ் ஆஃப் விச் 10 each 6 lakhs. ஸோ இது நம்ம இங்கே ஒர்க்கிங் நோட். இது நேராக பேலன்ஸ் இருக்குது. நோட் நம்பர் 1 சொல்லிட்டு எழுதிட வேண்டியது. அடுத்தது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி. இதை விட்டுருங்க, எடுக்கக்கூடாது. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நம்ம இங்கே ஜென்ரல் ரிசர்வுக்கு ப்ராஃபிட் ஃபார் த இயர், இதெல்லாம் லயபிலிட்டிஸ். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ ஜென்ரல் ரிசர்வ் 1,60,000, பீனல் அக்கௌண்ட் 2,20,000. இது அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கேன் கேபிட்டல் ரிசர்வ்
கேபிட்டல் ரிசர்வ் நமக்கு இங்கே காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு கால்குலேஷன் இருக்கும், அதோட நெட் ரிசல்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கால்குலேஷன் இங்கே இருப்பாங்க. இதோட நெட் ரிசல்ட் 5000 வரும். இதுதான் நமக்கு இங்கே கேபிட்டல் ரிசர்வ் ஃபார் சிபிஎஸ்ன்னு எழுதியிருக்கேன், கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட். அதுதான் நம்ம இங்கே ஒர்க்கிங் நோட்ஸில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரிசர்வ் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால் இந்த காலத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் ஃப்ரம் சப்சிடி கம்பெனி. ரெவன்யூ ப்ராஃபிட் பிரிக்கிறப்ப இவங்களுக்கான ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஷேர் இருக்கும், நம்ம அங்கேயே சொல்லியிருப்போம். கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் பண்ணுறப்போ இதை ஆட் பண்ணிக்கணும், 20% போட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4,04,000. இன்னும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால தான் இன்னொரு காலத்தில் இருக்குது. ஸோ அது நமக்கு இங்கே ஸ்டாக்கில் இருக்கிற ப்ராஃபிட், அது நம்ம அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் நமக்கு கொண்டு வரோம். அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுறோம். ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் 2,000 rupees. அதை நம்ம லைபிலிட்டி சைடில் இங்கே லெஸ் பண்ணுறோம். ஸோ 4,02,000. ஏற்கனவே ஒரு 5,000 இருக்குது. இந்த 5,000 இந்த 6,000 இங்கே ஆட் பண்ணக்கூடாது, அதனால் டபுள் லைன் போட்டிருக்கேன். இது நம்ம இங்கே ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இதில் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 5,000 இங்கே ஒரு 4,02,000. ஸோ 4,07,000 நமக்கு இங்கே டோட்டல் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். அடுத்த நோட்ஸ் வந்து ட்ரேட் பேபிள்ஸ். இதுக்கு முன்னாடி நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்லாம் இல்லை, இருந்தால் அதையும் நம்ம இங்கே ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ட்ரேட் பேபிள்ஸ், கிரெடிட்டாஸ். ஸோ கிரெடிட்டாஸ் நமக்கு இங்கே நீங்கள் பாருங்கள், கிரெடிட்டாஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டில் சம்மில் இருக்கிறது. கிரெடிட்டாஸ் ஹோல்டிங் கம்பெனி 1 lakh இருக்குது, சப்சிடி கம்பெனி 35,000 இருக்குது. அது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணினோம்னா 1 lakh 35,000 டோட்டல் இந்த கிரெடிட்டாஸ். இதில் மியூச்சுவல் ஓயிங்ஸ் இருக்குது. சம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம டெட்டாஸ் அப்படின்னு இருக்கீங்களா, டெட்டாஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் இன்க்ளூட் 15,000 ஓவ்டு பை எஸ் லிமிடெட் அப்படிங்கிறாங்க. இங்கே கிரெடிட்டாஸ் கொடுக்கணும், டெட்டாஸ் கொடுக்கணும். ஆனால் எவ்வளோ அமௌண்ட் 2 பேத்துக்குள்ள டீலிங் இருக்குது அப்படின்னா 5,000. 5,000 நம்ம இங்கே டெலீட் பண்ணி காமிச்சிக்கலாம். மியூச்சுவல் ஓயிங்ஸ், இன்டர் கம்பெனி ஓயிங்ஸ்னு பேர். இங்கே 15,000 கிரெடிட்டாஸ்லேருந்து இங்கே லெஸ் பண்ணுறோம். அசெட் சைடில் டெட்டாஸ்லேருந்து இதே அமௌண்ட்டை இந்த 15,000 லெஸ் பண்ணி காமிப்போம். இங்கே கிரெடிட்டாஸ்லேருந்து லெஸ் பண்ணுறோம். 1,35,000 1,15,000. 1,35,000 15,000 லெஸ் பண்ணுறோம். 1,20,000. அடுத்தது பில்ஸ் பேயபிள் இருக்குது. ஹெச் லிமிடெட் நமக்கு இங்கே 2 lakhs இருக்குது, 20,000 இருக்குது. எஸ்டிமேட்டட் எதுவுமே இல்லை. ஸோ அதுவும் பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் சம்பளம் பார்க்கலாம். ஸோ 20,000 இங்கே இல்லை, அதனால் 20,000 போட்டுருக்கோங்க. ப்ளஸ் மியூச்சுவல் ஓயிங்ஸ் நமக்கு இங்கே 15,000 இருக்குது இங்கே. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா நமக்கு இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பில்ஸ் பேயபிள் ஆஃப் ஹெச் லிமிடெட் வாஸ் ஹோலி இன் ஃபேவர் ஆஃப் எஸ் லிமிடெட். பில்ஸ் பேயபிள் ஆஃப் ஹெச் லிமிடெட் சம்பளம் நமக்கு இங்கே பில்ஸ் பேயபிள்னு சொல்லிட்டு 20,000 இருக்குது. 20,000 எல்லாமே யாருக்காக தரணும்னா எஸ் லிமிடெட்காக தரணும். எஸ் லிமிடெட்காக தரணுங்கிறான். ஆனால் எஸ் லிமிடெட்டில் பில்ஸ் ரிசீவபிள் 5,000 தான் வரணுங்கிறான். அப்போ ரெண்டுல சின்ன ஒரு ஒர்க்கிங்ஸ் இருக்குது, அதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் இருக்குது, அதை பார்த்து